வணக்கம். இப்போ நெறைய பேர் தியானம் பண்றாங்க. அந்த தியானம் பண்றதுனால நம்மளுக்கு சில சக்திகள் தேவைப்படுது. அந்த சக்திகள் தேவைக்காக நம்ம என்ன பண்றோம், அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம், இல்ல 2 மணி நேரம் தியானம் பண்றாங்க. அதுல அவங்கள அது சித்தி கிடைக்குதுன்னா, கிடைக்கும். ஆனா காலங்கள் தள்ளி போயிடும். அப்படி சீக்கிரமாக தியானம் பண்றவங்களுக்கு சக்தி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, சக்தி உபாசனை இருக்கு. சக்தி தீட்சை என்னுவாங்க. அது பார்க்கும்போது, அவங்களுக்கு சில பஞ்சாட்சர மந்திரம் மூலமாக அது இருக்கும். அந்த பஞ்சாட்சரத்த நம்ம சொன்னோம்னா, அந்த சக்தி தீட்சையாக நம்ம உடல்ல அந்த சக்தி இறங்கி நமக்கு அருள் புரிவாங்க. அந்த மந்திரத்த நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்களும் அத பயன்படுத்துங்க. தியானம் பண்ணும்போது அந்த மந்திரத்த நான் சொல்ற மந்திரத்த நீங்க ஒரு 108 தடவ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணீங்கன்னா அந்த மந்திரத்த படிக்காதீங்க. சரிங்களா? அதுல அந்த மந்திரத்த சொல்றேன் பாருங்க. ஓம் ஔ சிவாய நம. ஓம் ஔ சிவாய நம. அதாவது ஓம் ஆ உ சிவாய நம. சரிங்களா? இந்த மந்திரத்த படிங்க. உங்களுக்கு நெறைய சக்திகள் இருக்கும். அம்மா உங்ககிட்ட பேசுவா. சரிங்களா? தியானம் பண்றது ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.